ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்தும் இடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு இயேசு, வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். பாருங்கள், இயேசு கடல் மேல் நடந்து வருகிறார். சீஷர்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது. பேதுரு எப்பொழுதுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாய் உடனே பதில் கொடுக்கிற, ரெஸ்பான்ஸ் பண்ணுகிற ஒரு நபர். அப்போ சீஷனாகிய பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நான் கடல் மேல் நடக்கட்டுமான்னு சொல்லும் பொழுது, வா, நீ நடந்து வான்னு சொல்லும் பொழுது படகை விட்டு இறந்து கடல் மேலே பேதுருவும் நடக்கிறான். என்றால் ஆண்டவர் கட்டளை கொடுத்து விட்டாரே, கடல் கூட நமக்கு தரையாக மாறிவிடும் நடப்பதற்கு. நடந்து போகிறான். ஆனால் காற்றும் அலையும் பக்கத்திலே எழும்புகிறதை பார்க்கிறான். பார்த்த உடனே அமிழ்ந்து போகிறான். பார்க்க வேண்டியது காற்றையும் கடலையும் அலையும் அல்ல, இயேசுவை. இயேசு அங்க நின்று கூப்பிடுகிறார், வா, என்னிடத்தில் நடந்து வான்னு சொல்லும் பொழுது பார்வை இயேசுவை நோக்கித்தான் இருக்க வேண்டும். வலதுபுறம் இடதுபுறம் பார்ப்போமானால் முன்பாக இந்த எழும்புகிற அலையை பார்ப்போம் என்று சொன்னால் நம்மளால் தொடர்ந்து நடக்க முடியாது, விழுந்து விடுவோம். இதுதான் இங்க நடக்கிறது. இயேசு அப்பொழுது என்ன பண்ணுகிறார்? பேதுருவுடைய கூப்பிடுதலை கேட்டு, அலறலை கேட்டு கையை நீட்டி அவனை தூக்கி படகிற்குள் கொண்டு வருகிறார். அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டான்னு சொல்லி கேட்கிறார். அநேக நேரத்திலே நாம் பிரச்சனைகள் வரும் பொழுது, காற்று பலமாய் வீசும் பொழுது, சத்துருக்கள் எழும்பும் பொழுது, சூழ்நிலை எதிராய் மாறும் பொழுது எவைகளை பார்க்கிறோம்? இயேசுவை பார்க்கிறோமா? விரோதமா இருக்கிற நபர்களை, காரியங்களை பார்க்கிறோமா? இதை நாம் சிந்திக்க வேண்டும். இயேசுவை பார்ப்போம் என்று சொன்னால் அவைகளை எளிதில் தாண்டி விடலாம். சூழ்நிலைகளின் விரோதமா இருக்கிற காரியங்களை பார்ப்போம் என்று சொன்னால் அமிழ்ந்து விடுவோம். அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கை சற்று நீங்க யோசித்து பாருங்களேன். கலக்கத்திலே, குழப்பத்திலே, வேதனையில இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுகிறோம்? இயேசுவை பார்ப்பதை விட்டுவிட்டு சூழ்நிலைகளை, எதிர்காலத்தை, மற்றவர்கள் சொல்லுகிறதை, மற்றவர்கள் செய்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை பரிதாபமாய் போய்விடுகிறது. ஒரு ஆண்டவருக்கு பயந்த மனிதர் நல்ல ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். குடோன்ல ஏராளமான பொருட்கள் எல்லாம் அவருக்கு உண்டு. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போய் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்துட்டு சரி புறப்பட்டு வீட்டிற்கு போகலாம் என்று சொல்லி போகும்போது ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி? அவருடைய குடோன் தீப்பற்றி எரிகிறது என்று சொல்லி, தீப்பற்றி எரிகிறதுன்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏராளமான பொருட்கள் அதில் உண்டு. அந்த பொருட்கள் எல்லாம் வீணாய் போய்விடுமே, திரும்ப என்ன செய்வது என்று சொல்லி ஒரு துக்கம் இவருக்கு. நேராக இவர் என்ன பண்ணார்? வீட்டிற்கு போகிறவர் அதை அணைக்கவும் போகவில்லை, எதுவும் செய்ய நேராக தேவனுடைய சமூகத்திற்கு போனார். என்றால் தன்னால் அதை அணைக்க முடியாது என்பது அவர் நன்றாக தெரியும். ஆண்டவரே, நீர் தயவு செய்து அந்த தீ எரிகிற தீயை நீர் அணைத்து என் பொருட்களை மீட்டுக் கொடும். கொஞ்சமாவது பொருட்கள் மீந்திருக்கட்டும், எல்லாம் அழிந்து போனால் என்னுடைய நிலைமை பரிதாபமாக போய்விடும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். எல்லாரும் கூடி பாக்குறாங்க. ஃபயர் இன்ஜினுக்கு சொல்லலாமா, எங்க சொல்லலாமா, ஃபயர் சர்வீஸ் எல்லாம் சொல்லி பார்த்து வரக்குள்ள அப்படியே கொழுந்து விட்டு எரிகிற டப்புண்டு யாரோ ஊதி மெழுகுவர்த்தி அணைக்கிறது வரை டக்குன்னு அணைஞ்சு போயிருது. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். புறப்பட்டு போகும் பொழுது அடுத்த ஒரு கூட்டம் எதிரே வருகிறது. ஐயா, தீ எல்லாம் அணைஞ்சு விட்டது, எப்படின்றே தெரியவில்லை, ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னார்கள். இதுதான் காட்ஸ் டூயிங், ஆண்டோடைய நடத்துதல். நம்முடைய வாழ்க்கையிலும் எரிகின்ற விரோதமான அக்கினி, எரிகின்ற புகைந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், விரோதமா இருக்கிற காரியங்களை ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் காணாமல் போய்விடும். இந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படிய தீர்மானம் எடுப்போமா? ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி வருகிறோம். அநேக நேரம் பிரச்சனைகளை வரும்பொழுது அவைகள் தான் எங்களை பாதிக்கிறது, அவைகள் தான் எங்கள் எண்ணங்களில் ஓடுகிறது, அவைகள் தான் எங்கள் முன்பாக நிற்கிறது, தூக்கத்தை கெடுக்கிறது. இதனால் கெட்ட கெட்ட சொப்பனங்கள், பயம், வேதனை, பலவீனங்கள் என்று சொல்லி பல விதத்திலே தாக்கப்படுகிறோம். அந்த சூழ்நிலைகளில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாய் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த சர்வ வல்லவர் என்று அதை உணர்ந்து உம்மை நோக்கி பார்த்து உம்மிடத்திலிருந்து வல்லமை பெற்றுக்கொள்ள, உம்மிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ள, மூலமாய் சூழ்நிலைகள் மாற எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லையே, மாறாக பிரகாசம் அடைந்து சொன்னது போல நாங்கள் இந்த நாளிலும் உண்மையே எல்லா சூழ்நிலையிலும் நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை மீட்டுக் கொள்வார், நடத்துவார். இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.